Hi, hello to everyone. Welcome to Sharing My Knowledge YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது NTA-UGC NET Paper 1 Lecture 5 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Lecture 5ல Structure of Higher Education in India தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது Higher Education chapterல இருக்கிற one of the most important topic. First நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது MHRD, Ministry of Human Resource Development. So MHRD ஓட date of establishment வந்து 26th September 1985. இது as per Government of India rules norms தான். இது Government of India தான் MHRD வந்து frame பண்ணாங்க. launch பண்ணதும் அவங்க தான். இதுல 174 amendments வந்து இருக்கு. இவங்க departments வந்து two type of departmentல activities perform பண்றாங்க. ஒன்னு ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, இன்னொன்னு வந்து ஹையர் எஜுகேஷன். இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் MHRD. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் வந்து UGC ஃப்ரேம் பண்ணாங்க. 1953ல கிரியேட் பண்ணியாச்சு, பட் ஆக்ட் பாஸ் பண்ணது 1956 தான். இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்ஸ், அதில் இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர், இன்ஃப்ளிப்நெட், கன்சோர்டியம் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச், NAC, Consortium for Educational Communication இதெல்லாம் இருக்கு. யூனிவர்சிட்டி லெவல் இது வந்து 2018 அப்டேட் இங்க இருக்கு. இல்ல டீடைல்டா பார்க்கும்போது as per 1st June 2020 யூனிவர்சிட்டிஸோட கவுண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் AIU, அடுத்தது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் AICTE, கவுன்சில் ஃபார் ஆர்கிடெக்சர், ரிசர்ச் கவுன்சில்ஸ். இது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷனையும் வந்து யூஜிசியோட ஸ்ட்ரக்சர், இன்டர் யூனிவர்சிட்டி ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் வந்து நம்ம இனி டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தது. அதை இப்ப ரீநேம் பண்ணிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் கிடையாது, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப ரீநேம் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். First structure of higher education வந்து University Grant Commission UGC. UGC எப்போ எக்ஸிஸ்டன்ஸ் வந்ததுன்னா 28th December 1953. ஆனா இது ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷனா எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்லிமெண்ட்ல ஆக்ட் பாஸ் பண்ணது 1956. ஸோ செக்ஷன் 12 ஆஃப் UGC Act 1956 படி யூஜிசியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன், டிட்டர்மினேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் யூனிவர்சிட்டி. இதுதான் அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன். இது இல்லாம ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஃபார் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் சிஸ்டமுக்காக. வித்தின் யூனிவர்சிட்டிஸ்குள்ள ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றதா வந்து யூஜிசியோட மெயின் வேலை. ஸோ யூஜிசியில வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா சேர்மேன் ஒருத்தர் இருப்பாங்க, வைஸ் சேர்மேன், அது இல்லாம 10 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கும். இதுல செக்ரட்டரி அப்படிங்கிறவர் தான் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டா இருப்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் UGC அப்படின்னா மெயின் பிரான்ச் அப்படிங்கிறது வந்து நியூ டெல்லிலாம். அது இல்லாம 6 ரீஜனல் ஆஃபீஸஸ் வந்து லொக்கேட்டட் ஆயிருக்கு ஆல் ஓவர் இந்தியால. அது எங்கன்னா பெங்களூர், போபால், கவுஹாத்தி, ஹைதராபாத், கொல்கத்தா அண்ட் புனே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ UGC வந்து வெறும்னா இந்த ஃபங்க்ஷனை, அதாவது கோஆர்டினேஷன், டிட்டர்மினேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் யூனிவர்சிட்டி அந்த ஃபங்க்ஷனும், டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபண்ட் வித்தின் யூனிவர்சிட்டி எஜுகேஷன், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை மட்டும் பண்ணாம அவங்க சில ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸுங்கிறத வந்து UGC ஸ்கீம்ஸ் என்னென்னு வந்து லாஸ்ட் லெக்சர்ல பார்த்தோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக யூனிவர்சிட்டி பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ், காலேஜ் பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ், காலேஜ் பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் ரீஜனல் ஏரியாஸ், அடுத்தது SAP, BSR, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைஸ்டு ஸ்கீம்ஸ் வந்து UGC வந்து ஹையர் எஜுகேஷன்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக UGC இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் UGC யார் அப்படின்னா டாக்டர் CD தேஷ்முகே. இவர் தான் ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் UGC. நெக்ஸ்ட் கேட்டகரைசேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட். ஆஸ் பர் 1/6/2020 படி நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் என்ன அப்படிங்கிற கவுண்ட் இதுதான். ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட டோட்டல் நம்பர் 412, டீம் டு பி யூனிவர்சிட்டியோட டோட்டல் நம்பர் 124, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோட நம்பர் 53, பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து 356, டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா வந்து 945. இது வந்து ரீசன்ட் அப்டேட். இதோட கவுண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. A central or an union university
இந்தியால எஸ்டாப்ளிஷ் பண்றது பார்லிமெண்ட் ஆஸ் பர் ஆக்ட் தான். இது எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ப்ரிவ்யூல இருக்கும், அண்டர் MHRD கீழே இருக்கும். இன் ஜென்ரல் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து UGC ஆக்ட் 1956 கீழே ரெகனைஸ் தான் இருக்கும். பட் சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா IGNOU, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, நியூ டெல்லியில இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி வந்து நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் UGC, இட் இஸ் அண்டர் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் MHRD கீழே தான் இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா விசிட்டர் ஆஃப் ஆல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா இருப்பாங்க. அவருக்கு இன்னொரு பவரும் இருக்கு. என்ன அப்படின்னா லீகல் மேட்டர்ஸ் ரிலவெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல எடுக்கிறதுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பவர் இருக்கு. அவங்க வந்து லீகல் மேட்டர்ஸ் அண்ட் ரிலவெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் டெசிஷன் மேக்கிங்க்கு அவங்களும் வந்து சஜஷன் சொல்லலாம். அவங்களும் சேர்ந்து தான் வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பண்ணுவாங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல. லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், லேட்டஸ்ட் லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோட லிங்க் தான் இது. இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ 53 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அவுட் ஆஃப் 53, 9 யூனிவர்சிட்டிஸ் வந்து நாட் அண்டர் த ப்ரிவ்யூ ஆஃப் UGC. இங்க சொல்லியிருக்கேன் IGNOU, அதுவும் சேர்ந்துதான். அவுட் ஆஃப் 53 எல்லாமே UGC ஆக்ட் 1956 கீழே தான் இருக்கு. பட் அவுட் ஆஃப் 53ல 9 யூனிவர்சிட்டிஸ் வந்து இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆர் ப்ரிவ்யூ ஆஃப் UGC. தே ஆர் ஆல் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் MHRD. என்னென்னு பார்த்தா சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இம்பால் மணிப்பூர், IGNOU நியூ டெல்லி, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னை, நலந்தா யூனிவர்சிட்டி பீகார், சவுத் ஏசியன் யூனிவர்சிட்டி நியூ டெல்லி, ராஜீவ் காந்தி நேஷனல் அவியேஷன் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ், ராணி லக்ஷ்மி பாய் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பீகார், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மணிப்பூர். இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் UGC, இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் MHRD. ரீசெண்டா இந்தியன் நேஷனல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இஸ் ப்ரொபோஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது எந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னா பினோலா இன் கர்கான் ஹரியானா, இந்த லொக்காலிட்டியில வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இந்தியன் நேஷனல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, இட் இஸ் an யூனிவர்சிட்டி ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் தான் வேரியஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். Any universities established or incorporated by a provisional act or by state act is called as state universities. State universities included list of 12B of UGC Act 1956 படி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட அசிஸ்டன்ஸ் தான். they are all eligible for get a central government assistance, but அந்த ஸ்டேட் ரெகக்னிஷன் வந்து ப்ரொவிஷனல் ஆக்ட் ஆர் ஸ்டேட் ஆக்ட் படி தான் வந்து ஸ்டேட் ரெகக்னிஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. பிரைவேட் யூனிவர்சிட்டி, an university established through the state or central act by sponsoring body. ஒன்னு ஸ்டேட் ஆக்டா இருக்கலாம், இல்ல சென்ட்ரல் ஆக்டா இருக்கலாம், பட் அது ஒரு ஸ்பான்சரிங் பாடியா இருக்கும். நேம்லி சொசைட்டி ரெஜிஸ்டர்ட் அண்டர் சொசைட்டல் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 இருக்கலாம், in a state or a public trust or a company under Companies Act 1956. இந்த மாதிரி இருக்கிறதா வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸும் வந்து டிகிரி அவார்ட் பண்ணலாம். அதுவும் வந்து யார் கீழனா ஸ்பெசிஃபைட் பை UGC அண்டர் செக்ஷன் 22 ஆஃப் UGC ஆக்ட் வித் அப்ரூவல் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி கவுன்சில். இதுவும் UGC கண்ட்ரோல் கீழே தான். செக்ஷன் 22ல தான் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து UGC கீழே இருக்கு. ஸோ அந்த செக்ஷன் 22 படி வித் அப்ரூவல் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி கவுன்சில் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸும் வந்து டிகிரி அவார்ட் பண்ணலாம். இது ஈக்குவல் டு UGC சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி இன் இந்தியா செட்டப் ஆனது எப்போன்னா 1995. சிக்கிம் மணிப்பால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் மெடிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சயின்ஸ் கேங்டாக். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி செட்டப் இன் இந்தியா இன் 1995. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. சிக்கிம் மணிப்பால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் மெடிக்கல் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் கேங்டாக். Deemed universities, referring to high performing institution declared by central government under section 3 of UGC Act 1956. Performance of institution வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்டே அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் UGC Act 1956 அந்த யூனிவர்சிட்டிஸை டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லி அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் கேன் பி அப்ரூவ்ட் ஒன்லி பை அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஆஃப்டர் UGC ரெக்கமெண்டேஷன். ஒரு ஆர்டர் இருக்கும், UGC ரெக்கமெண்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த யூனிவர்சிட்டிஸை வந்து டீம்ட் யூனிவர்சிட்டின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் என்னென்னு பார்த்தா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரும் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டெல்லி. இவங்க தான் ஃபர்ஸ்ட் 2 இன்ஸ்டிடியூஷன் டு பி கிராண்டட் ஆஸ் அ டீம்டு ஸ்டேட்டஸ்.
இவங்க ரெண்டு இன்ஸ்டியூட் தான் ஃபர்ஸ்ட் 2 டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ IISc, the Indian Institute of Science, இது வந்து டீம்டு ஸ்டேட்டஸ் வந்து 1958ல தான் ரிசீவ் பண்ணிருக்கு. பட் இந்த காலேஜ் ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா 1908லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறது அவங்க ரிசீவ் பண்ணது 1958ல தான். ஃபர்ஸ்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி அதுனா Manipal Academy of Higher Education was the first private institution to be declared as the deemed university in 1976ல வந்து deemed university ஆச்சு. 1958ல Indian Institute of Science Bangalore, Indian Agriculture Research Institute New Delhi, இது ரெண்டும் deemed university ஆச்சு. 1976ல private university ஆன Manipal Academy of Higher Education வந்து deemed university status ரிசீவ் பண்ணாங்க. List of deemed university ஓட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன், அதை நீங்க பார்த்துக்கலாம். New concept which is called Meta University and CIC concept. இது வந்து list of universitiesல புதுசா வந்து இந்த கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 12th 5-year பிளானிங்ல தான் வந்து UGC வந்து மெட்டா யூனிவர்சிட்டிங்கிற கான்செப்டை இனிஷியேட் பண்ணாங்க. இதோட பர்பஸ் என்னன்னா learning resources, to share the learning resources by different universities by using latest technology available in order to enable the student to benefit from learning resources available in other institutions. எல்லா யூனிவர்சிட்டிஸையும் கம்பைன் பண்ணிட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நியூ டெல்லியில் இருக்கிற ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து பாம்பேயில் இருக்கிற ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸை வந்து அவங்க வித் ஹெல்ப் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதாவது லேர்னிங் மெத்தட்ல அவங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஸ்பைஎம், NPTEL இதுதான் மெட்டா யூனிவர்சிட்டி கான்செப்ட். To share the learning resources by different university. Different university இருக்கிற learning resources with the help of latest technology எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். அது எந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்டா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்த கான்செப்ட் தான் வந்து மெட்டா யூனிவர்சிட்டி. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா செகண்ட் ஜெனரேஷன் யூனிவர்சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதுல என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா ஃப்ரீ ஃப்ரம் பிசிக்கல் பவுண்டரி கண்டிஷன் அண்ட் இஸ் ஏபிள் டு ஆப்ரேட் இன் விர்ச்சுவல் ஸ்பேஸ், டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் இன்னோவேஷன், ஃபிளெக்சிபிலிட்டி பாசிபிள் இன் சச் டொமைன். இது செகண்ட் ஜெனரேஷன் யூனிவர்சிட்டின்னு சொல்றோம். பிசிக்கல் பவுண்டரி கண்டிஷன், நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், நீ அந்த ஏரியாவில் இருக்க, ஸோ அந்த பவுண்டரிங்கிறது கிடையாது. இருக்கிற ஸ்பேஸ்ல வித் விர்ச்சுவல் மோட்ல கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஸ்மார்ட் போனோ ஏதோ ஒரு மோட்ல இருக்கிற ஸ்பேஸ்ல இருந்து எந்த ஒரு பவுண்டரியில் இருக்கிற எஜுகேஷனையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதா வந்து மெட்டா யூனிவர்சிட்டி கான்செப்ட். ஸோ இந்த மெட்டா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கொண்டு வந்தது 2 யூனிவர்சிட்டிஸ். ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, இன்னொன்று வந்து ஜெமியா மில்லியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி. இந்த 2 யூனிவர்சிட்டி தான் வந்து மெட்டா யூனிவர்சிட்டி கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா 2-year joint degree program called Master of Mathematics Education கொண்டு வந்தாங்க, which is equal to MSc Max. Master of Mathematics Educationங்கிற ஒரு 2 years joint degree program கிரியேட் பண்ணாங்க, which is equal to MSc Max. இந்த அகாடமிக் இயர் 2015. ஸோ 2015ல 2 யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, ஜெமியா மிலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி, இவங்க 2 பேர் தான் மெட்டா யூனிவர்சிட்டி கான்செப்டை கொண்டு வந்தாங்க இன் 2015. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் CIC அப்படிங்கிறது கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன் சென்டர். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டட் இன்ஸ்டிடியூட். இது ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி தான். இது எந்த வருஷம் ஃபவுண்ட் ஆச்சுன்னா 2011ல and introduced innovation as a credit based course for first time in India. Innovation course அது credit based course இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. CICங்கிறது கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன் சென்டர். நெக்ஸ்ட் இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்ஸ். இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா UGC. அவங்க வந்து எதுக்காகனா யூனிவர்சிட்டி சிஸ்டம் வித்தின் யூனிவர்சிட்டி சிஸ்டம்ல அட்டானமஸை கிரியேட் பண்ணணும், குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் UGC வந்து இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்ஸை வந்து கிரியேட் பண்ணாங்க. இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்ஸோட அப்ஜெக்டிவ் provide common, advanced, centralized facility and service for universities in order to offer the best expertise in each field to teachers and researchers across the country. காமனா இருக்கணும், எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் காமன், அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்கணும், சென்ட்ரலைஸ்டு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் யூனிவர்சிட்டிஸாக இருக்கணும். அதுவும் வந்து பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸாக ஒவ்வொரு ஃபீல்டுலையும் டீச்சர்ஸையும் சரி ரிசர்ச்சர்ஸையும் சரி அக்ராஸ் த கண்ட்ரி எல்லாத்துலேயும் பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸாக ஆஃபர் பண்ணுறதுக்கு ஒரு அட்டானமஸ் பாடியை கிரியேட் பண்ணாதான் அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி கிரியேட் பண்ணதான் வந்து இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்ஸ். நியூக்ளியர் சயின்ஸ் சென்டர் அட் நியூ டெல்லி, அது இப்போ என்னன்னு சொல்றோம்னா இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டர்னு சொல்லுவோம். முன்னாடி நியூக்ளியர் சயின்ஸ் சென்டர் நியூ டெல்லியில இருந்தது,
ஆனா இப்போ அதை இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டர்னு சொல்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் சென்டர் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் 1994. ஸோ இந்தியாவில் இப்போ வரைக்கும் 6 IUCs இருக்கு. என்னென்ன வித்தின் யூனிவர்சிட்டிஸ்க்காக. ஃபர்ஸ்ட் இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டர், அதுதான் பார்த்துமே நியூக்ளியர் சயின்ஸ் சென்டர் அட் நியூ டெல்லி, இது நியூ டெல்லியில் இருக்கு. இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் புனே. UGC DAE Consortium for Scientific Research Indore, InflipNet Ahmedabad, Consortium for Educational Communication New Delhi, National Assessment and Accreditation Council NAC Bangalore. இதுதான் இந்த 6 தான் வந்து இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்ஸ் அட் பிரசன்ட் இந்தியாவில் இருக்கிற இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்ஸ். ரிசர்ச் கவுன்சில்ஸும் வந்து UGC MHRD கீழே தான் வந்து இந்த ரிசர்ச் கவுன்சில்ஸை ஃப்ரேம்வொர்க் பண்ணாங்க. ஸோ என்னென்ன ரிசர்ச் கவுன்சில்ஸ் இருக்குன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் ICSSR நியூ டெல்லியில் இருக்கு. இந்தியன் கவுன்சில் ஆஃப் பிலாசபிக்கல் ரிசர்ச் ICPSR நியூ டெல்லி. சென்டர் ஃபார் ஸ்டடீஸ் இன் சிவிலைசேஷன், a project of history of Indian science, philosophy and culture. Indian Council of Historical Research ICHR Guwahati. National Council of Rural Institute NCRI at Hyderabad. இது 5 தான் ரிசர்ச் கவுன்சில்ஸ் இன் இந்தியா. லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிஸ். இந்தியாவில் மொத்தம் 6 லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அவுட் ஆஃப் விச் 3 are deemed to be university for promotion of Sanskrit, 3 are central universities for promotion of English and foreign language, Hindi and Urdu. அந்த 6 யூனிவர்சிட்டிஸ் என்னென்னா ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி ராஷ்டிரிய சான்ஸ்கிரிட் வித்யாபீதா நியூ டெல்லி, ராஷ்டிரிய சான்ஸ்கிரிட் வித்யாபீதா திருப்பதி, இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி ஹைதராபாத், மகாத்மா காந்தி அந்தராஷ்டிரிய ஹிந்தி விஸ்வவித்யாலயா வர்தா, மௌலானா அசத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டி ஹைதராபாத், ராஷ்டிரிய சான்ஸ்கிரிட் சன்ஸ்தான் நியூ டெல்லி. இது 6 தான் வந்து லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி. 3 லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட்டுக்காக அது டீம்டு யூனிவர்சிட்டி அவார்ட் பண்ணியிருக்காங்க. 3 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ், ஹிந்தி அண்ட் உருது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல UGC இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர், யூனிவர்சிட்டி லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் கவுன்சில்ஸை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் Association of Indian University, Institution of National Importance, AICTE and Council for Architecture. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த டாபிக்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல கேட்கலாம். இல்லைன்னா என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நீங்க அங்க கேட்டுக்கலாம். இந்த வீடியோவோட PDF நோட்ஸ் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் PDFஸை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.